Find that tea. There's not tea that I want. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. You're saying tea, tea. இந்த சவுண்டு எங்கள் அப்பா வந்துட்டு காஃபி குடிக்கும்போது டீ குடிக்கும்போது பண்ணுற சவுண்டு எனக்கும் அப்பப்போ பழக்கமாக வந்துடும். எனக்கு மூவிஸ்க்கு இதுக்குள்ள போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு லேட் நைன்டிஸில் எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். ஸ்பீடு படம், பேசிக்கலி ஸ்பீடு படம் அவர் போய் தேட்டரில் பார்த்தாரு. அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருப்பாருன்றதுனால எனக்கும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸ்டார் விஜய்லையா சன் டிவிலையான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு டிவியில் போட்டப்ப நானும் அப்பாவும் சேர்ந்து பார்த்தோம். அது வந்து எனக்கு ஒரு கோர் மெமரி அந்த டைமில். ஸோ அதுதான் எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் டு மூவிஸ், அதுவும் ஹாலிவுட் மூவிஸ் எஸ்பெஷலி. எனக்கும் ஆல்மோஸ்ட் சிம்லர். இப்போ எனக்கு உடனே மூவிஸ்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்துட்டு ஸ்டார் வார்ஸும் டைட்டானிக்கும் தான். ரெண்டுமே எங்கள் அப்பா வந்துட்டு கூட்டு போனது. அவர் வந்துட்டு என்ன அவருக்கு அந்த இங்கிலீஷ் மூவி அப்சஷன் வந்துட்டு இங்கே இருந்தால் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஜேம்ஸ் பாண்ட் படம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நிறைய இதில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இல்லை நிலைமையெல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஒரு அவங்க ஒரு தேட்டரில் வந்துட்டு ஒரு படம் ஓடுதுன்னு அவங்களுக்கு போய் பார்க்கணுங்கிற ஒரு அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி வந்தாலுமே போயிட்டு பார்க்கணுன்னு சில பேருக்கு தோணி இருக்கு. ஐ ஃபீல் அங்கே தான் வந்துட்டு நம்மளோட படங்கள், நம்மளுக்கு கேம்ஸ் என்னவா இருந்தாலும் ஒரு ஆக்சசிபிலிட்டி எல்லா மக்களுக்கு வரும்போது தான் உண்மையிலே ஒரு ஆர்ட்டோ ஒரு 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 மீடியம் வந்துட்டு ஒரு முழுமை அடையுதுங்கிறது நான் நம்புறேன். அண்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மூவிஸ் வந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிடி கிடக்கும், அவ்வளோ இங்கிலீஷ் படம் கிடக்கும். நான் வந்துட்டு நான் டிவி கூட எனக்கு ரொம்ப லேட்டாக தான் எங்கள் வீட்டில் வந்து கேபிள்லாம் போட்டாங்க. ஆனால் சிடி அவ்வளோ இருக்கும். சிடி போயிட்டு வாங்கிட்டு வர்றது அவ்வளோ சிடி இருக்கும் எங்கள் வீட்டில். அதே மாதிரி தான் ஐ திங்க் when it comes to even டிவி ஷோஸ் ஆர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏ வைசிட்டி சான் ஆண்ட்ரியாஸ்லாம் ஆடாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அதில் எங்கே இருந்தால் என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து சிடி வாங்கிட்டோ பென்ட்ரைவ் வாங்கிட்டோ இல்லை அவன் வீட்டுக்கு போயிட்டு விளையாடுதோ. ஸோ இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னு உள்ளே போகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க இப்போ என் காலேஜில் இன்ஜினியரிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காதவங்க. ஸோ இது அது அவ்வளோ இது வந்துட்டு இப்போ ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சுகுமார்? ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலியமாக தான் ஆரம்பிச்சது. ஆமாம், ஐ திங்க் இட்ஸ் நம்ம ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் வந்துட்டு படியில் ஏறி வரேன், நீங்கள் வந்துட்டு இன்னொரு பையனோட ஃபுட்பாலை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஐயா ஃபுட்பால்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து நுழைஞ்சு நான் பேச ஆரம்பிச்சு. ஸோ இது மூலயமா என்ன தெரிய வருதுன்னா இந்த பேசுறதுனால ஒருத்தங்களுக்கு இது பண்றதுனால தான் ஒரு 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 ஹாபியோ ஒரு ஒரு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து வளருது. அது கரெக்ட். அண்ட் ஐ ஆல்சோ ஜென்வன்லி பிலீவ் இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட இப்போ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு ஆர் ஜென்ரலாக கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேரால இதை வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. ஒன்று WTC சாம்பியன்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லா டெஸ்ட் மேட்சும் முக்கியங்கிற ஒரு இதில் அதை கொண்டு போய் விட்டுச்சு. எல்லாத்துலயும் வின் பண்ணணுங்கிறத ஒரு கொண்டு போய் விட்டுச்சு. ரெண்டாவது பீடாக் ஸ்பீக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இன்னொன்று ஒன்று இருக்கு. அவர் வந்துட்டு ஸ்டாட்ஸ் இது அதுன்னு பேச ஆரம்பிச்சு ஒரு கிரிக்கெட் பார்க்காதவங்களையும் உட்காந்து பார்க்க வச்சு முன்ன பின்ன அனாலிசிஸ் ப்ரிவியூன்னு எல்லாருமே இன்னும் மூழ்க வச்சது அவரோட ஒரு ஆளோட ஒரு அனாலிசிஸ் அவர் பேச ஆரம்பிச்சதுனால. ஸோ ஐ பிலீவ் நம்ம ஊர்ல வந்துட்டு கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் பேசுறவங்க இருக்கணும், நிறைய பேர் வந்துட்டு அதை பத்தி நம்மலாம் இருக்கோம், நம்மலாம் கூட ஆக்சபிளா இருக்கு, நம்மளாம் இதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களா, ஐ ஆல்சோ பிலாங் ஹியர் அப்படின்னு அவங்களுக்கு தோண வைக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சேனல் ஹோப்ஃபுல்லி வில் பேவ் த வே ஃபார் சம்திங் லைக் தட். Hopefully. What are we talking about initially? ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பாதி வருஷம் முடிஞ்சிடுச்சு. 6 months. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பிடுங்கினீங்கலாம் அது எங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஒன்றும் பெருசாக பண்ணல. பட் இந்த 2024 என்னவா இருந்திருக்கு, என்ன இந்த பாப் கல்ச்சர், இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இந்த விஷயத்துலலாம் என்னவா இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, பேசிக்கலி இதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம. ஸோ எங்கள் 2 பேரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், பிடிச்சது பிடிக்காதது இதை பற்றி தான் இருக்க போகுது. ஆப்வியஸ்லி நாங்கள் படம் பார்த்ததும் இல்லை டிவி ஷோஸும் நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். பட் எங்களுக்கு பிடிச்சது, எங்கள் கண்ணுக்கு பட்டது,
ஆரம்பிச்சிடலாமா இது? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் இது வந்து டாப் 3 ஹாலிவுட் மூவிஸ் இந்த வருஷம். டாப் 3 அப்படின்னு வந்துட்டா என்னோட தேர்ட் பிக்ல இருந்து போகலாம். 3, 2, 1 அப்படி போறேன். தேர்ட் வந்து இது ரீசன்சி பயாஸா கூட இருக்கலாம். தேர்ட் வந்து குவைட் பிளேஸ் டே 1. ஸோ குவைட் பிளேஸ் 2ல அந்த டே 1ல என்ன நடந்ததுன்றத தே செட் இட் ஒரு கண்ட்ரி ஆஸ்பெக்ட்ல. ஸோ குவைட் பிளேஸ் 2 வந்து ஒரு கண்ட்ரி சைடில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். குவைட் பிளேஸ் 1 கூட மோஸ்ட்டாக அந்த கேன்சஸ் அந்த கண்ட்ரி சைடில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குவைட் பிளேஸ் டே 1 பொறுத்தவரை இட் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் த சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி சிட்டிஸில் தான் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ குவைட் பிளேஸ் டே 1ஓட ஃபர்ஸ்ட் லைனே நியூயார்க் சிட்டியில் வந்து 91 டெசிபிள்ஸ் சவுண்ட் இருக்கு அப்படின்றது தான். ஸோ இட் செட்ஸ் த டோன் ஃபார் த என்டையர் மூவி. அண்ட் இந்த படத்தில் பார்த்தோம்னா அந்த ஹாரர் எலமெண்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த கியாட்டிக் மூமெண்ட்ஸு, அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் வர்றப்ப அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த அந்த பயம் இருக்கு இல்லையா, யூ ஃபீல் தட் ஃபியர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to horror movies and you really feel it குவைட் பிளேஸில். அப்புறம் தேர் இஸ் ஆல்சோ ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கு அந்த மூவியில். லுப்பிட்டா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜோசப் குவின், he also did a really good job. Another special guest character இல்ல மெயின் கேரக்டர் ஒரு பூனை தான், ஃப்ரோடோன்னு சொல்லிட்டு. it also did a really good job. Quiet Place Day 1. So do check it out. It's on theaters right now. ரெண்டாவது வந்து ஃபியூரியோசா. ஸோ ஃபியூரியோசா வந்து ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் திங்க் வெரி ஃபியூ மூவிஸ் ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம பிரமிக்க வைக்கிற மாதிரி மூவிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதில் ஃபியூரியஸா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, மேக்னிஃபிசண்ட்டாக இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி அளவுக்கு இல்லை, மேட் மேக்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு ஐ பர்சனலி என்ஜாய்ட் ஃபியூரியஸா. ஆனியா டெய்லர் ஜாய் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே இம்மார்டன் ஜோவோட ஒரு ப்ரீக்வல் மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த படத்தை. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. கொஞ்சம் கேரக்டர்ஸ் ஐ டிட் எக்ஸ்பெக்ட் ஆன் ஸ்க்ரீன். மேட் மேக்ஸ்ல வந்த கொஞ்சம் கேரக்டர்ஸ் அது தெரியல. மேபி ஐ நீட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஜார்ஜ் மில்லர் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். நம்பர் 1 பிக் குட் பி டியூன் 2. இதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்த அந்த பொட்டன்ஷியல், அந்த ப்ராமிஸ் வந்து செகண்ட் ஒன்ல அப்படியே ஃப்ரூட்டேஷனுக்கு வந்திருக்கு. அதுதான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே யூ ஹாவ் த ரிசல்ட் ஆஃப் தட் இன் டியூன் 2. ஆக்சுவலி ஐ ரியலி பர்சனலி ஃபீல் தட். அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே தே ஹாவ் தேர் ஃபுல் ஆர்க், ஒரு க்ளோஷர் எல்லா கேரக்டர்ஸ்டையுமே இருக்கு. அண்ட் டெனி வில்லினியூவ் ரியலி டிட் அ குட் ஜாப் வித் த டைரக்ஷன். அப்புறம் டியூனோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம அதுவும் பார்த்தது உங்களுக்கு தெரியும். நம்ம பஹ்ரைன்ல இருக்கிறப்ப அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ல ஒரு டெசர்ட்ல அந்த டியூன் பார்க்குற ஃபீலிங், ஈவன் தோ வி வேர் இன் அன் ஏசி ஸ்க்ரீன், அதுவும் ஒரு மல்டி கல்ச்சுரல் க்ரௌடோட, ஐ திங்க் தட் அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருந்தது இல்லை கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் டியூன் 2 hands down the best movie from Hollywood for me. Yeah. Okay. So obviously, I'm going to stick to just 3 movies and obviously அவர் நிறைய நல்லா கவர் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு நிறைய ஓவர்லாப்ஸ் இருக்க போகுது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஃபியூரியோசா ஃபர்ஸ்ட். நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன் நான். அண்ட் எனக்கு ஆல்ரெடி மேட் மேக்ஸ் வேர்ல்ட் பில்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த வேர்ல்ட் செட்டப் வந்துட்டு உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆடியன்ஸை வந்து மொதல் 15 நிமிஷம் அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் மேட் பார்ட் ஆஃப் தட் வேர்ல்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எவ்வளோ க்ரேஸியாக கொண்டு போனாலும் அதுக்கப்புறம் உங்களோட என்கேஜ்மெண்ட் தான் அந்த படத்தோட. அண்ட் இந்த நீங்கள் மேட் மேக்ஸ் படம் முன்னாடி பார்த்துருக்கேன். ஐ வாஸ் லைக் ஓகே ப்ரீக்வெல் எப்படி இருக்கும். நான் கொஞ்சம் அண்ட் ஆல்ரெடி சார்லிஸ் தெரான் அது இது வேற, எனக்கு அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஓகே knowing that this is probably going to be a one-off movie, எனக்கு கொஞ்சம் நான் ஒரு மாதிரி தான் போனேன். அண்ட் ஐ வாஸ் அப்சல்யூட்லி blown away. எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்டட் லைக் இந்த செட்டப்ல எனக்கு ஒரு டிவி ஷோ, ஒரு அந்த மேட் மேக்ஸ் டிவி ஷோலாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் ஒரு தடவை and I feel like there's not enough Mad Max movies actually, to be honest, out there. That's a really good idea. Yes. A Mad Max TV show would absolutely Yes. blow it. Would absolutely blow it.
And I would pay money to see yes, that one. and because on the world avlo, it's huge, it's overwhelming, it's suffocating, and you want to be in it. It's so எனக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளவு கேப் விட்டு படம் வருதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன் இன்னும் ஒயர் ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஏன் ஒயர் நாட் பீப்புள் ஜம்பிங் இன் திஸ் அண்ட் மேக்கிங் லைக் ரேண்டம் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ் அவுட் ஆஃப் எனக்கு இன்னும் தெரியல எனக்கு. அண்ட் செகண்ட் மூவி வந்து பாத்தீங்கன்னா டோன், ஆப்வியஸ்லி நாங்க ஒன்னா போயிட்டு பார்த்தது. ஐ திங்க் தட் வாஸ் the movie was not, it was not going to fail. Come on, it's and the director, the actors, they nailed it, and then they are just taking the movie forward. And எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க போய் ஐமேக்ஸ்ல பார்த்தோம், thoroughly enjoyed it. Stilgar's character, I think it was played by Javier Bardem. He was really good in that movie, and he had to underplay a little bit, and some of these lines are listen அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது actually to watch it. But என்னன்னா இது just a very realistic visualization of what is even happening right now, and how we look at some people or something and be like, this is the only solution out there, and we need to like completely pin our hopes on that one thing and celebrate and மாதிரி. And that was amazing, man. And correct ஒரு hype பண்ணி, I feel like they ended it in the right point, because அடுத்த மூவி ஆரம்பிக்கிறதுல it's going to be mad. Final movie is going to be, I think this is a very obvious choice for me. I think it's Inside Out 2. Got it. It's a brilliant movie, brilliant movie. So நான் Inside Out கே அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பெரிய ஃபேன், and so we dressed up as all the different emotions, and I went as anger, and it was just amazing, man. Like நீங்க kids movie நினைச்சு நீங்க போனீங்கன்னா kids will enjoy it in one way, and adults will come out crying. I can bet on it. It's so pure, and அந்த எமோஷனா உங்க விஷுவலா நம்மளுக்கு காட்டின விதம், and you will know like the characters when they are going through something, and it just shows that you need to acknowledge என்ன கோவமா இருக்கா, you need to know, yes, you can get angry, you can get jealous, you can get you can feel bad, you can feel like you can wish hell upon someone else. It's all எல்லாமே ஒரு part of your, it's a part of the human, who you are as a human and experience. The way they depict it in the movie, and the conflict of multiple emotions எப்படி அது combine ஆகுது, and how it's acting out on you as a character, and how you are developing as a human being, it was amazing. அப்புறம் நம்ம ரொம்ப ஹாலிவுட்டே பேசிட்டோம். லைக் what other movies? தமிழ் let's do தமிழ். எனக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன நீ பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் when I top 3 நான் நினைச்சிட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் டு ஈவன் பிரிங் த மூவிஸ் அப். அண்ட் ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன படங்களுக்குலாம் வந்து டேட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய படத்தோட கிளாஷ் ஆகுது அப்படின்னு. பட் லிட்டரலா வி ஹேட் ஒன் ஃபுல் ஹாஃப் இயர் வேர் பெரிய படங்களே வரவே இல்லை. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஜான்வரியில கேப்டன் மில்லர்னு வந்த படத்தை தவிர அதுக்கப்புறம் ஒரு அவ்வளோ ரிலீஸ் டேட்ஸ் இருந்திருக்கு, அவ்வளோ இருந்திருக்கு, அண்ட் பட் வி ஹவ் நாட் ஹேட் குட் மூவிஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு மேபி லிட்டில் கான்ட்ரவர்ஷியல், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் படம் இந்த 6 months லவர். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இன்னும் போலரைசிங்காக இருக்காங்க, யாரு இவன் கரெக்டா அவன் கரெக்டா அப்படி இப்படின்னு. பட் ஐ ஃபீல் லைக் நம்ம தமிழ் படங்கள்ல வந்துட்டு ஒரு பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கா இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணிட்டு பர்சன் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு ஒரு டேபு மாதிரி பார்க்குற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம சினிமாவும் இருக்கு, நிறைய பேர் ரியல் லைஃப்பும் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த படம் வந்துட்டு ஜஸ்ட் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் ஏபிள் டு ஷோ அந்த அந்த மணிகண்டன் கேரக்டரோட டாக்ஸிசிட்டியை காமிச்சதும் இல்லாமல் ஃபைனலி the girl decided to step out and stay that way. அதுக்கே அந்த படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் லைட்டா தழுவுச்சுன்னா I should still go years back to உன்னாலே where I would still not say toxicity level la, it was just like two people who still stepped out of a relationship and was able to find another one and people decided to move on. இந்த மாதிரி அந்த டாபிக்கே நிறைய பேர் நம்ம தமிழ் சினிமால வந்து டெல் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒருத்தங்களை லவ் பண்றீங்கன்னா உயிருக்கூட லவ் பண்ணீங்கன்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்கங்கிற லெவலுக்கு தான் நம்ம போய் முடிப்போம். அதை விட்டுட்டு லைட்டா ஒரு இது டெல் கொஞ்சம் வெளியில வந்துட்டு இல்ல செட் ஆகலன்னு ஒருத்தன் வெளியில வந்தாலே அவனை பிடிச்சி ஐ திங்க் அதுதான் இதுவே ஆயிருக்கு. அந்த ஹீரோயினை லாட் ஆஃப்
அபியூசஸ் ஆன் தி இன்டர்நெட், காலிங் அவுட். மணிகண்டன் கேரக்டர் வந்துட்டு அவன் கெட்ட வார்த்தை பேசும்போது ஷேர் பண்ண ஆடியன்ஸ்லாம் பேசிக்கா நம்ம சொசைட்டி Yeah. இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு திஸ் நாங்க ஒரு படத்தோட நிறுத்திடுமே. இட் ஷோஸ் த சேட் ஸ்டேட் ஆஃப் கோலிவுட் ரைட் நவ். லெட்ஸ் ஹோப் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 இஸ் பெட்டர். பட் அப்படியே நம்ம பக்கத்து ஸ்டேட்டு போய் பாத்தீங்கன்னா இந்த கடந்த 6 மாசம் அவங்க பண்ண வேலைகள், ரிலீஸ் பண்ண படங்கள்லாம் வந்து டாப் 3னா என்னால் டாப் 3 கொண்டு வரவே முடியல. கஷ்டம் இல்ல. லைக் I can name 6 movies which I loved. 6 movies. ஏன்னா அதுவே எனக்கு ஸோ உள்ளழகு இப்பதான் போயிட்டு 2 நாள் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன். is that the movie with பார்வதி அண்ட் Urvashi? Urvashi. Right? Yeah. amazing and ஆவேஷம், obviously ஆவேஷம் no brainer. ஆடி ஜீவிதம், பிருத்விராஜ், Something else, man. He's something else. truly a goat. And Manjumal Boys, obviously again the movie which reintroduced Malayalam cinema to our Tamil audience right now. எனக்கு தெரிஞ்சு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்போ வேற எந்த படமும் ஓடல நம்மள. Yeah. ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ். தியேட்டர்ல போன மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் தான் ஓடிச்சு எல்லா ஷோவுமே. சத்தியம் இல்ல, ஐ வாஸ் லைக் அமேஸ். அண்ட் பிரம்மயுகம், மம்முட்டி. ஐ ஆம் a huge மம்முட்டி fan and பிரம்மயுகம் was amazing. நீங்க கண்டிப்பா ஐ would definitely recommend பிரம்மயுகம். and probably in other movie நீங்க கேள்விப்பட்ட மாட்டிருக்கீங்க, ஆட்டம்னு ஒரு படம் வந்தது earlier this year. I will also still recommend that movie. அண்ட் நான் சொல்றதுக்கே இல்லை. ஐ ஃபீல் லைக் இந்த படம்லாம் பார்த்துட்டு நான் 6 படம் இந்த மாதிரி நல்லா கொடுக்குறீங்க கேட்கல, ஒரு 3 படம் நாங்கள் சொல்ற அளவுக்கு கொடுத்தா கூட நல்லா இருக்குங்கிறது தான். ஐ மீன் இந்த 6 படமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு none of these movies belong to one genre. எல்லாமே அவ்வளோ டிஃப்ரெண்ட். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஜானர்னு மெயின் ஸ்ட்ரீமா கூட நம்ம போறது இல்லைன்னு, அவங்க ஜானருக்குள்ளே எல்லாம் ஒரு நூக்கு என்ன கண்டுபிடிக்கலாங்கிற போயிட்டு it's just So like amazing. everything is so subtle in their movies. Yeah. When it comes to Tamil, எனக்கும் அதே கான்ஃப்ளிக்ட் தான். நிறைய படம் தமிழ்ல பார்த்தாச்சு இந்த வருஷத்துல. ஐ மீன் எதுவுமே ஸ்டாண்ட் அவுட் மூவி இதுதான் அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியல. அதுதான் ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர். ஏன்னா ஒரு 2018 if you remember, 18 தான் நினைக்கிறேன், we had வட சென்னை, we had அந்த அது என்ன ராட்சசன், we had ராட்சசன், we had வட சென்னை, பரியேறும் பெருமாள். ஒரு மாதிரி we had a ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூவிஸ் எல்லாம் அந்த வருஷத்திலே வந்து முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாடா போங்கடா, எவ்வளவுதான்டா தமிழ் சினிமாவோட குவான்டிட்டின்ற மாதிரி ஃபீல் ஆக வச்சிருச்சு. ஐ ஃபெல் லைக் அந்த பிக்கி மூவிஸ் தவிர அதுக்குதான் நம்ம ஆட்கள் ஃபுல்லா ஹைப் ஆகுறாங்க ரீசெண்ட் டேஸ்லன்னு தோணுது. I mean, you need the movie also to be really good அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப. அண்ட் கன்சிடரிங் ஹவு த நியர் ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் எப்படி பண்றாங்கன்னு பாக்குறப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம இன்னும் வரல அப்படின்னு தான் தோணுது. பட் தியேட்டர்ல போய் இந்த படம் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா ஒரு படம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி. டு பி ஹானஸ்ட், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் ஐ ஹேட் அ ரியலி குட் டைம். கொஞ்சம் அந்த படத்துல கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஐ ஹேட் அ பேட் டே அந்த படத்துக்கு போனேன். இட் வாஸ் ஃபன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, மலையாளம் சினிமாக்கு வர்றப்ப சேம் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வாட் எவர் யூ செட் இதுவரை. பட் ஆனால் என்னோட ரேங்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற. ஐ லெட் யூ நோ, ஆடு ஜீவிதம், பிரம்மயுகம் ரெண்டுமே ஐ நீட் டு செக் அவுட். இட்ஸ் பீன் ஆன் மை பிளேலிஸ்ட் ரொம்ப நாளா. பிரம்மயுகம் எஸ்பெஷலி ஐ திங்க் இட்ஸ் ஆன் சோனி லிவ் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதை நான் கண்டிப்பாக பார்க்கணும். பட் இப்போ கரண்டாக என்னோட ஃபேவரட் மலையாள மூவி, எனக்கு ரீசன்சி பயாஸ் கொஞ்சம் அதிகம் தான், அதனால இப்போ வந்து குருவாயூர் அம்பலநடையில். இட் ஹாஸ் பிருத்வி இன் இட். வாட் அன் ஆக்டர், ரைட்? ஐ மீன் அண்ட் பிருத்வி அண்ட் பேசில் ஜோசப் ரெண்டு பேருமே மெயின் ரோல் தான். யாரையுமே இவர் தான் மெயின் ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. காமெடி மூவி அண்ட் இட் ரெக்வயர் சம் அனிமேட்டட் மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நிறைய இருக்கு. பிருத்வி சூப்பரா பிளே பண்ணியிருக்கிறாப்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து குருவாயூர் அம்பலநடையில், ஃபாலோட் பை ஆவேஷம், நத்திங் மோர் டு எக்ஸ்பிளைன், ஃபாஃபா, தட்ஸ் இட். தேர்டு வந்து ஐ திங்க் இட் வுட் பி பிரேமலு. I enjoyed Premalu more than Manjumal Boys for some reason. I think Ilayaraja carried Manjumal Boys.
Yeah, it was fun. I mean, Manjumal Boys was obviously a good time at the theaters, but I feel like Premulu was better content wise and making wise. Could I felt like it was a superior movie in Kuda Solla. And yeah, this is my list. I mean, it's a pretty solid list for the first 6 months. Malayalam cinema solid content கொடுத்துருக்காங்க. I mean, yeah, thank you Malayalam cinema, keep us entertained. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் டிவி ஷோஸ். Yes. நம்ம இப்போ சன் டிவி, கேடிவி, விஜய் டிவியை தாண்டி இப்போ எல்லாம் அமேசான், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ஹுலு ஏகப்பட்டது வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அதுல இருந்து லாஸ்ட் 6 months எங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸ். ஸோ இந்த என்ன நாங்கள் இந்த கேட்டகரி எப்படி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, சீசன் 1 இந்த லாஸ்ட் 6 monthsல ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, இந்த பைலட் வந்து பைலட் எபிசோட் இந்த இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது தான் பேஸ் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க நிறைய பேசிட்டே போவோம். ஏன்னா சீசன் 2, சீசன் 3 ஃபினாலே அப்படிலாம் இருந்ததுன்னா நிறைய இருக்கு. பிரில்லியன்ட் ஷோஸ் எல்லாம் they are on their season 2, season 3. The beer இருக்கு, the boys எல்லாமே they are at their prime. So we are not going to discuss about any of those. In the year ஸ்டார்ட் பண்ண சீரிஸ் எல்லாமே let's see. Let's do your list first here. Okay. So this is going to be my top 3. So first வந்துட்டு is going to be Fallout. Yeah. So வந்துட்டு இந்த வீடியோ கேம்ஸ்ல இருந்து டிவி ஷோஸா இல்ல மூவிஸா ஆன அந்த அந்த கன்வெர்ட் அந்த ப்ராசஸே வந்துட்டு இட்ஸ் an extremely cursed process. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி ஹிட் ஆகிறதுக்கான ஒரு ஹிஸ்டரியே இல்லை. ஏன்னா இட்ஸ் வெரி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி மூவியோ இல்லை டிவி ஷோ ஆக்குனதுல தேவ் ஆல்சோ நாட் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த ஃபேன்ஸை வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா அந்த சோர்ஸ் மெட்டீரியல்னு ஒன்று அவங்க ஆல்ரெடி பார்த்து பழகுனது. ஏன்னா நான் எல்லா ஃபாலோ அவுட் கேம்ஸ் விளையாடி இருக்கேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு டிவி ஷோ ஆப்வியஸ்லி ஒரு நான் பார்க்குறேன்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் பார்ப்பேன். ஏதாவது அந்த கேம் கொடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்கா, இல்லையே அவங்க கொடுக்குற அந்த டீவியேஷன்ஸாக இருந்தாலும் அது ஒரு வேலிடா இருக்கா, அது ஒரு சோர்ஸ் மெட்டீரியலுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணுதாங்கிறதா நான் பார்ப்பேன் நான். அண்ட் அப்படி எல்லாமே பண்ணி ரொம்ப நல்லா வந்து அந்த மெயின் கேரக்டர் லைக் இட்ஸ் அ கேரக்டர் தட் யூ கேன் ஃபால் இன் லவ் வித் அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் ஷோ. எனக்கு அது கண்டிப்பாக எனக்கு இந்த வருஷத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி தட் சீரீஸ் இஸ் டூயிங் வெல் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் சீசன். அண்ட் ஐ கேன் கெஸ் நெக்ஸ்ட் சீசன் என்னவா இருக்க போகுதுன்னு. ப்ராப்ளி கேமர்ஸ் யூ மைட் பி ஏபிள் டு கெஸ். And my second show is going to be X-Men 97. Another ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஷோ, ஒரு சின்ன வயசுல இருந்து பார்த்த ஷோ அது. அது பேசிக்கா அவங்க வந்துட்டு கண்டினியூ பண்றாங்க. அண்ட் ஐ எம் வெரி கிளாட் தட் they choose to do it. And அந்த என்னமோ தெரியல, அந்த ஆர்ட் ஸ்டைலா இல்ல அந்த ஒரு அப்போ அந்த தட் ஓல்ட் செட்டப் ஆஃப் 90s அந்த அங்க இருக்க டைவர்ஸ் கேரக்டர்ஸா என்னன்னு தெரியல. பட் அந்த கார்ட்டூன் இஸ் டெஃபினெட்லி கேப்டிவேட்டிங் a lot. அது வந்துட்டு இதே இல்லை. அண்ட் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மீ பேக் டு அந்த ஃபாக்ஸ் கிட்ஸ்ன்னு ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோவில் தான் நான் பேசிக்காக உட்காந்துட்டு இந்த கார்ட்டூன்ஸ் சில்வர் சர்ஃபர், ஸ்பைடர்மேன் அதெல்லாம் போடுவாங்க. அதில் ஃபேன் ஆகிட்டு இப்போ இது பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ லைக் ரியலி குட் ஃபீலிங். அண்ட் மை தேர்ட் ஷோ வில் ப்ராபப்ளி நீங்கள் யாருமே கெஸ் பண்ணிருக்க முடியாது. இட்ஸ் டெட். So Ted from the Ted movies. So basically it's a prequel show where the man is a kid still. நான் ரொம்ப skeptical தான் பார்க்க ஆரம்பிச்சேன் because I am a very huge fan of Ted. And you can even see a photo of me. Like நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி டெட்டோடலாம் ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். ஸோ அவ்வளோ நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ என்ன இப்போ டிவி ஷோ மாதிரி பண்ணுறாங்களே நான் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக பார்த்தேன். பட் it's wholesome, it's funny, it's everything that you could have probably hoped for. ஏன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது முடியாம ஆச்சா என்னடா அது முடிஞ்சிடுச்சேங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். I think that's a really solid list. 3 ஷோஸுமே I think they are really good. Let's get into my list now. இதுல வந்து 2 physics based ஷோஸ். இது ஒன்றும் நான் பெரிய ஃபிசிக்ஸ் ஃபேனெல்லாம் இல்லை, பட் ஆனால் ஐ ரியலி என்ஜாய் தோஸ் ஷோஸ். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் தோஸ். ஒன்று வந்து த்ரீ பாடி ப்ராப்ளம் இஸ் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். 8 சாலிட் எபிசோட்ஸ். அந்த இன்ட்ரீக் எல்லாத்தையுமே இட் கீப்ஸ் ஆன். அந்த மிஸ்ட்ரியை கடைசி வரைக்குமே நல்லா
பேக்கேஜ் பண்ணி சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தப்ப கொஞ்சம் ப்ரொபகேண்டாவா இருக்குமோன்னு தோணுச்சு, கன்சிடரிங் ஹவு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட தேர்ட் சீசன் அண்ட் ஃபோர்த் சீசன்ஸ் வென்ட். கிட்டத்தட்ட இட் வாஸ் லைக் ஆன்டி ரஷ்யன் ப்ரொபகேண்டான்னு. அது கொஞ்சம் புட் ஆஃபா தான் இருந்தது. ரொம்ப ஏதோ புஷ் பண்ற மாதிரி அண்ட் கொஞ்சம் அந்த உக்ரைன் வார் டைம்லயும் வந்ததுனால தெரியல, அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனா இட் லுக்ஸ் லைக் த்ரீ பாடி ப்ராப்ளம் as a book written by someone from China, so it made sense like and it has no propaganda and all. Solid-ஆன ஒரு ஷோ. Check it out, it's on Netflix. Next one is Dark Matter. So Dark Matter, it's about a physician, so he'll need to deal with alternate versions of himself trying to take over his family. அது ஒரு நல்ல premise. It's on Apple TV. ரொம்ப நல்ல ஷோ. இட் ஹேஸ் ஜோயல் எட்கர்டன் அண்ட் ஜெனிஃபர் கானலி இன் இட். போத் ஆர் கிரேட் ஆக்டர்ஸ், ஸோ டூ செக் இட் அவுட். டார்க் மேட்டர் இன் ஆப்பிள் டிவி. அண்ட் த தேர்ட் ஷோ இஸ் த ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் பை கை ரிச்சியோட ஸ்டோரி அது. ஸோ இட் செட் த premise ஃபார் ஜென்டில்மேன் இன் அந்த 2019 மூவி. இட்ஸ் அ ரியலி கிளாசி மூவி, ரொம்ப நல்லா இருக்கும். அதோட ஒரு டிவி சீரீஸ் அடாப்டேஷன். கை ரிச்சியோட யூஷுவல் ஃபாஸ்ட் கட்ஸ் எதிர்பார்க்க வேணாம். ஆப்வியஸ்லி டிவிக்கு he has paced it in such a way that we all enjoy it. எல்லா கேரக்டர்ஸ், எல்லா கம்யூனிட்டிஸும் they'll be present in this movies. கை ரிச்சியோட மூவிஸ்ல எல்லாம். ஸோ ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது த ஜென்டில்மேன் சீரீஸ். அது போக ஐ ரியலி என்ஜாய்ட் ஃபால் அவுட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஷவுட் அவுட் டு அனதர் ஷோ கால்ட் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு இந்தோனேஷியன் ஷோ. அன்வர் ஜோகோ அப்படின்ற ஒரு director. ஒரு ஆந்தாலஜி மாதிரி இருக்கும். பட் ஹாரர் ஃபேன்ஸ் டூ செக் இட் அவுட். இட்ஸ் ஆல்சோ every one of these shows started this season. So yeah, this is my list. இப்போ அடுத்த செக்மெண்ட் என்னன்னா ஆர் டாப் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் த மியூசிக் இண்டஸ்ட்ரி. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லெட்ஸ் கோ. நாங்க ஏன் இந்த இதுல வந்து நாங்க டாப் 3 சாங்ஸ் அந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது என்னன்னு எனக்கு புரியல. பட் ஒரு மேபி ஒரு மிட் 2010ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்த எந்த சாங்குமே ரெஜிஸ்டரும் ஆகல, பிடிக்கவும் இல்ல. ஸோ 2010ஸ்லயே ஃப்ரீஸ் ஆயிட்டோம் நாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் எல்லா சாங்குமே ஒரே சிங்கர் தான், ஒரே சிங்கரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் முத்துக்குமார் போனதுக்கு இருந்து சாங்ஸும் போன மாதிரி தான் எனக்கும் இருக்கு. ஐ திங்க் பீப்புள் ப்ராப்பர் ரைட்டர்ஸோட கொலாபரேஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு தோணுது. லைக் வி ஹேவ் தாமரை. ஐ அம் நாட் ஷூர் இஃப் பீப்புள் ஆர் யூசிங் தாமரை டு தட் எக்ஸ்டென்ட் தெரியல. அண்ட் ஐ ஃபீல் லைக் லிரிக்ஸ் ரைட் நவ் இஸ் மூட் மோர் டு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுற லெவலுக்கு கேட்சியா இருக்கா. அது மாதிரி தான் ஐ ஃபீல் லைக் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. ஸோ யா, I think some MBA, shout out to us, is sitting at some இந்த எல்லா கம்பெனிஸோட இதுல உட்கார்ந்துட்டு டேட்டா பார்த்துட்டு, டேட்டா தான் இந்த ரீல்ஸ் மாதிரி இந்த செகண்டுக்கு இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும், 15 செகண்ட் மியூசிக் மட்டும் போட்டு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு விட்டுறாங்க போல. அந்த ஒரு 2 டான்ஸ் ஸ்டெப் வர மாதிரி இருக்கும். So அதனால we are just doing music moments from 2024. Let's do it. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. So I'll start here. இந்த வருஷத்தோட சாலிட் மொமெண்ட்ல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். ஐ மீன் த ட்ரேக் கென்ட்ரிக் ஃபியூட், அதுதான் அந்த ராப் பீஃப் தான் இந்த வருஷத்தோட மொமெண்ட். ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, மார்ச்சில் வந்துட்டு கென்ட்ரிக் ஒரு ட்ராக்கு மெட்ரோ பூமிங்கோட ரிலீஸ் பண்ணுறாரு, லைக் தட் அப்படின்னு ஒரு ட்ராக். அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஜே கோலையும் நம்ம ட்ரேக்கையும் கொஞ்சம் டிஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர் இஸ் நோ, ஸோ கென்ட்ரிக், ஜே கோல் அண்ட் ட்ரேக் 3 பேரையும் வந்து ரேப்போட பிக் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, தேர் இஸ் நோ பிக் 3, தேர் இஸ் ஜஸ்ட் பிக் மீ அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. ஸோ இது வந்து வாண்டடா வந்து ட்ரேக்கையும் ஜே கோலையும் ஃபியூடு கூப்பிடுற மாதிரியான ஒரு ஐட்டம் இது இல்லையா? ஜே கோல் என்ன பண்றாரு, அவர் ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அவரே வந்து ஸ்டேஜ்ல அந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா,
என்னதான் இருந்தாலும் இது நம்ம பையன் இல்லையா அப்படின்றாரு. அவன் நம்ம பையன் தான், என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய நடந்திருக்கு. லைக் J. Cole was asked to step away from this beef because Kendrick wanted to go hard on Drake அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்புறம் ட்ரேக் என்ன பண்றாருன்னா புஷ்அப்ஸ் டெய்லர் மேட் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற சாங்ஸ் ரிலீஸ் பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் கூட ஆச்சு. டெய்லர் மேட் ஃப்ரீ ஸ்டைல்ல டூபாக் ஷாக்கூரோட வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏஐ யூஸ் பண்ணலாமா அது இதுலாம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அப்புறம் ட்ரேக் டெலிட் எல்லாம் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்ஸா கென்ட்ரிக் வந்து யூஃபோரியா ரிலீஸ் பண்றாரு. அப்புறம் 616 in LA அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. அதே நாள்ல ட்ரேக் ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. அந்த சாங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கென்ட்ரிக் வந்து ஒரு டொமஸ்டிக் அபியூசர், அவர் ஒய்ஃபை வந்து ஒய்ஃப் பீட்டர்னு பேசிக்கலி கென்ட்ரிக்கை அக்யூஸ் பண்றாரு. அப்புறம் இந்த மாதிரி சொல்லி 1 hourல கென்ட்ரிக் வந்து மீட் த கிரஹாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணாரு. அந்த மீட் த கிரஹாம்ஸ்ன்ற சாங்ல he accused Drake of basically being a sexual predator and fathering a secret child. அதுக்கப்புறம் he released another song called Not Like Us அடுத்த நாள்ல, which is the viral sensation right now. இப்ப எல்லா இடத்துலயும் எல்லா பப்ஸ்ல எல்லாமே they are playing Not Like Us. நம்ம சென்னையில கூட they are playing ஃபேமிலி மேட்டர் சாங்ல. இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஸ்டார்டிங்லயே அடானிஸ் அவங்க அப்பா இவனா இருக்கிறதுனால என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. அடானிஸ்ன்றது ட்ரேக்கோட பையன். இவன் தான் உங்க அப்பனா இருக்கிறதுக்கு எனக்கே பாவமா தாண்டா இருக்குன்ற மாதிரி ஒரு லைன் போட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. நாட் லைக் அஸ் வந்து இன்னும் டீப்பரா போயிட்டு he accused him of being a pedophile. ஸோ அது ஒரு ஆந்தம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ கரண்டா. நாட் லைக் அஸ் வந்து இட் எண்டட் த பீஃப்ன்ற மாதிரி சொல்றாங்க. கென்ட்ரிக் ஒன் த ரேப் பேட்டில் அப்பவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட டேர்னிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா, நேத்திக்கு நாட் லைக் அஸோட வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோ சாங்ல கென்ட்ரிக் ஹேஸ் his wife and children along with him and playing, thereby அதுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து, thereby nullifying the allegations that Drake made of him being a wife beater. அதனால Drake has nothing on his hands இப்போ to go against Kendrick அப்படின்னு சொல்றாங்க. So yeah, இதுதான் the most interesting thing in the rap scene right now as of me, and the biggest rap feud in years னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட டாப் ஆர் பெஸ்ட் மியூசிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, தி எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்சர்ட்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே யூஸ்வலி ஆர்டிஸ்ட் கோயிங் அண்ட் டூயிங் கான்சர்ட்ஸ், வேர்ல்ட் டூர்ஸ் இஸ் வெரி காமன். பட் அதை வந்துட்டு இந்தியாவில் ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸை இழுத்து வீக்ஸில் போனது நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஸோ ஐ வென்ட் டு த டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் அண்ட் ஐ ஹவ் நாட் சீன் அன் ஆடியன்ஸ் என்ஜாய் ஒரு 2 மணி நேரம் அந்த வேர்ல்ட் டூர் அந்த கான்சர்ட்டை. அவ்வளோ யாருமே உட்காரவே இல்லை சீட்டில். எல்லாருமே ஃபுல் 2 hours எழுந்து நின்று டான்ஸ் ஆடி பாட்டு பாடி முன்னாடி ஓடி பின்னாடி ஓடி எவ்ரி ஒன் என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் எனக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நாள். அதுக்கு சுற்றி நிறைய சில கான்ட்ரவர்சிஸ் வந்தது. ஏன்னா இப்போ என்னன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டரில் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுறத வெறும் பசங்க தான், அதுவும் அஜித் விஜய் படம் தான் பண்ணிட்டு. இப்போ இந்த மாதிரி படத்தில் வந்துட்டு when a lot of women went there and they enjoyed, they shouted, screamed and danced. A lot of people didn't take it in the right way, but like look man, it's a room, it's a place for them to enjoy it. Absolutely. And theaters are for everyone. And again அங்கேயும் வந்துட்டு நீங்க வந்து மாரல் போலீசிங் பண்றது, அங்கேயும் வந்துட்டு நீங்க இப்படி பண்ணா சேஃப் இல்லைன்னு சொல்றது, இட்ஸ் லைக் where only would these people go and enjoy themselves? Yeah. Where only would they express themselves? Like they got a chance to express the love for their favorite artist in ஒரு தியேட்டர்ல ஒரு அவங்களோட சுத்தி 50s கூட சேர்ந்து அவங்க ஒரு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ரூம் கிடைச்சிருக்கு. பட் அவங்க என்ஜாய் பண்றாங்க, பண்ணிட்டு போகட்டுமே. அதுக்கும் வந்துட்டு குறை சொல்றதுக்குன்னு ஒரு 4 பேர் கிளம்புனாங்க. பட் ஐ எம் கிளாட் தட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வாரம் ஓடிச்சு அது. அண்ட் ஐ வாஸ் லைக் வாவ், ஸோ திஸ் இஸ் லைக் சம்திங் நியூ. அண்ட் நான் வந்துட்டு இப்போ இந்தியாவில் அது நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு நடக்குமா, இவ்வளோ பேர் டேர்ன் அவுட் ஆவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு சி ஆடியன்ஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் தெம்செல்ஸ். இட் வாஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டாப் மொமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா மியூசிக்கில். அடுத்து நம்ம பேச போகிற செக்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். That's how we bonded. ஸ்போர்ட்ஸில்
வி போத் ஆர் பிக் ஃபுட்பால் ஃபேன்ஸ். காலேஜில் அப்படிதான் வி காட் டு நோ ஈச் அதர். பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி. So, sports is what bonds a lot of people. And நாங்கள் இப்போ பேசுறது வந்து இந்த 6 மாசத்துல டாப் 3 ஸ்போர்ட்டிங் மூமெண்ட்ஸ், பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் மூமெண்ட்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் we will have to start with, I think number 3 will be எங்களோட ஃபார்முலா 1. நாங்கள் பல வருஷமா நாங்கள் ஃபேன்ஸ். ஆமாம், மெக்லாரன் வி ஃபெராரி. ஸோ ஃபெராரி. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரெடி கேட்டேன், வாங்க பஹ்ரைன் போடலாமா, சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணோம், போனோம். அண்ட் வி ஹேட் What an experience. ஃபார்முலா 1 எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யூ கெட் டு கோ பி இன் த paddock. Yeah. Like the cars were here. நாங்கள் காரெல்லாம் தொட்டோம். அலான்சோவோட காரை தொட்டு தான் அவருக்கு பாவம் அவரு. நாங்கள் எந்தெந்த காரெல்லாம் போயிட்டு கண்ணு வச்சோமோ கையை வச்சோமோ எல்லாமே நாசமா போச்சு. ஆமா. But definitely Formula 1 fans, if you're planning to, before you go watch Bahrain, this is the best place you can start. Very, very This is the cheaper. most economical you can probably And find. I think நம்ம சீட்ஸுமே ரொம்ப நல்ல பொசிஷன். Really good seats. ரியலி குட் சீட்ஸ். அண்ட் நல்லா ஒரு டேர்னிங்ல ஸ்லோ ஆயிட்டு கார்ஸ் எல்லாம் அப்பதான் ஆக்சிலரேட் ஆகி போகும். அந்த மாதிரி ஒரு சிக்கேனோட எட்ஜில் கொஞ்சம் உள்ள இருந்தோம்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா ப்ராக்டிஸ் டேக்கு முந்தின டே தான் இந்த பேடக் மீட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இஃப் யூ கெட் டிக்கெட்ஸ், மேக் ஷுர் யூ ரீச் அ டே ஏர்லி and go to the paddock, visit all of them, take pictures with all of them. We had so much fun over there, seeing some of these people who ஸ்கிரீன்ல மட்டும்தான் பாக்குற ஃபேஸஸ் எல்லாம் நேர்ல பாக்குறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூஃபோரியா இல்ல, ரொம்பவே நல்லா இருந்தது. ஜார்ஜ் ரசல் பேசிக்கா வந்துட்டு முன்னாடி வந்துட்டே ஏதாவது ஒன்று குடுறா சைன் பண்றதுக்குன்னு கேட்டாரு. என் கையில அன்பார்ச்சுனேட்லி எதுவுமே இல்ல. So you could actually get that close to the racers. Yeah, it was so much fun. I think the season கூட like compared to the previous seasons கொஞ்சம் competitive-ஆ இருக்கு. I think we can see a few more teams. McLaren is the fastest car right now னு கூட சொல்லலாம். I think Max is the differentiating point between McLaren and Red Bull. Yeah, so Ferrari, I think McLaren has gone miles above Ferrari past I think Monaco அப்புறமே they have been dominating really well compared to Ferrari. But LH44 next season, I mean, can't wait for it, man. I'm really super excited. I think sports related, if there are two things I always wanted. One is Luis Suarez to play in Barcelona. The other one is Lewis Hamilton to drive for Ferrari. So we'll move on to the second best moment in the last 6 months. Is the last dance of a lot of legendaries. Mahendra Singh Dhoni, Cristiano Ronaldo and Lionel Messi, and maybe Virat Kohli and Rohit Sharma and Ravindra Jadeja from T20 cricket. So it's a very, very big loss. I think these players are like icons of the game. Yeah. And especially Mahendra Singh Dhoni எல்லாம் வந்து சொல்லவே வேணாம். சிஎஸ்கேவோட தூண். சிஎஸ்கேங்கிற ஒரு டீம் வந்துட்டு தோனி இல்லைன்னா இவ்வளோ ஆயிருக்குமாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது இவ்வளோ ஒரு பேஷனா நம்ம ஊர் ஆளுங்க இவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி அந்த கிரிக்கெட் வந்துட்டு திரும்பவும் லவ் பண்ணுற லெவலுக்கு இதெல்லாம் வந்திருக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான் அது. And the same goes for Cristiano Ronaldo and Lionel Messi. I know a lot of people who are fans of the game because of Messi and Ronaldo. So in the players லாம் இல்லை, they are no longer playing for the countries-னா I don't know. ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் தோனி இன் சிஎஸ்கே he played a very, very, very big role in the last season. I think எங்கேயோ அவனுக்கு தோணி இருக்கு, இன்னொரு ஒரு சீசன் நான் இருந்துட்டு ப்ராப்பராக அந்த டிரான்சிஷன் கேப்டனுக்கு ஜடேஜா ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் 2 சீசன் அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஒரு கேப்டன் புது கேப்டன். ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் லைக் ஈவன் தோ வி டிட் நாட் கெட் டு த செமிஃபைனல்ஸ், ருத்ராஜுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு மென்டர் ஃபிகராக இருந்துட்டு ஈ லெட் ஹிம் டேக் த கால்ஸ், நீ தான் கேப்டன், நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் வி கட் சி த சேஞ்சஸ், லைனப்ஸாக இருக்கட்டும் சரி, த பிளேயர்ஸ், பவுலர்ஸ் ஹூஸ் கம்மிங் இன் அண்ட் bowling எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. இட்ஸ் ஆல் டேக்கன் பை ருத்ராஜ் கைக்வாட். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு நியூஸ் கூட வந்தது தட் தோனிக்கிட்ட வந்து ருத்ராஜ் வந்து கேட்டிருக்கான ஏதோ ஒரு அட்வைஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு.
அட்வைஸ் கொடுத்துட்டு இனிமேல் என்கிட்ட வந்து கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ இட் ஷோஸ் ஹவு he wants the CSK team to transition out of தோனி இல்லாம அடுத்ததும் சக்சஸ்ஃபுல்லா போகணுங்கிறது அவன் எவ்வளவு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு தெரியுது. அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் CSK sees him as Tala, sees him as Dhoni is going to be in CSK till for as long as he loves cricket. He is going to be here, and we are going to see him in different roles. I feel like him doing that this year was phenomenal. And can't explain the phenomena of the aura these guys bring to the table. Like MSD is something else, man, and people find it hard to understand. When I describe MSD to people abroad, நான் வந்து ரிலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. லைக் ஸோ என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அமெரிக்கன்ஸ். அதனால ஐ ஹாவ் டு ரிலேட் MSD வித் எய்தர் MJ ஆர் முகமது அலி. இவங்க கூட எல்லாம் ரிலேட் பண்ணி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ட் we can't even come fully explain what he means to us. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் த accolades which are still high. It's about the moments எல்லாம் நிறைய நடுவுல him going out of CSK and playing for some other team, and getting treated badly over there, and him getting back அப்புறம் the emotional speech in 2018 அதெல்லாம் that stays very close to our heart. I mean, literally every single cricketer who played in that squad still mentions that speech Dhoni made in that CSK. And we won that season. I think one of the craziest core memories அதெல்லாம் இல்ல நமக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எனக்கு one of the best memories அது. Apart from whatever Barcelona or Ferrari has done, not much. And obviously we spoke about Rohit Sharma and Virat Kohli, so the top first moment is going to be us winning the T20 World Cup. And I feel like நம்ம வந்து ஒரு கர்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அதுதான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் லைக் ஃபைனல் வி ஒன் இட் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஒரு 4-5 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ண வேண்டியது பக்கத்தில் போயிட்டு being the better team on paper, we went and lost. And I feel like அந்த ஐசிசி 50 ஓவர் வேர்ல்ட் கப் நம்ம தோக்கும் போதே நம்மளோட மொரால் எல்லாமே படுத்துருச்சு. அண்ட் பிளேயர்ஸ் வேர் ஜஸ்ட் லைக் ப்ளீஸ் லெட் சம்திங் ஹேப்பன், ப்ளீஸ் லெட் சம் லக் கோ ஆர் வே. அப்படிதான் ஐ ஃபீல் இந்த டோர்னமெண்ட்டும் ஆடினாங்க, ஃபைனலும் அப்படிதான் ஆடினாங்க till the last 5 overs. I feel we are more or less out of the game thanks to our fellow chokers South Africa who basically gifted the game to us. But நம்ம gift அவ்வளோ I can't take away the credit from our team because we were the better team on paper, but lot of choices, lot of turning up on the big day, நிறைய இதனால நம்ம நழுவிட்டு போயிட்டே இருந்திருக்கு. And we had the trump card like Jasprit Bumrah, and he is 30 now, and we should have ideally with him won a lot more trophies. அவனுக்கு maybe he has a good 4 or 5 years ahead of him, and he should ideally win us a couple more trophies, and we should make sure we maximize his capabilities and strength, make sure to injury எல்லாம் ஆகாம ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம அவனை ஆட வைக்கணும். நம்ம பண்ணுவோமா தெரியல, பட் ஐஸ் போட்டியில தான் வைக்கலாம். So but yeah, I'm glad our Indian team went ahead and won this tournament, and I think டீமுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அந்த எண்டில் வந்துட்டு அவங்க ஹபாடாங்கன்னு தான் அவங்க எல்லாரும் விழுந்தாங்க தவிர ஹாப்பினஸ்ல எல்லாம் எனக்கு விழுந்த மாதிரி தெரியல. ஹபாடா அக்ரஸ் இஸ் புரோக்கன்ங்கிற மாதிரி தான் விழுந்தாங்க. அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் நீடட் இட். எனக்கு வந்துட்டு ஈவன் தோ இட் இஸ் ஹாப்பி அண்ட் எவ்ரிதிங், எனக்கு இன்னும் அந்த 50 ஓவர் ட்ராஃபியில் நம்ம தோத்துட்டு வெளில வந்தது வந்துட்டு எனக்கு இன்னும் இட்ஸ் ஸ்டில் த பெயின் இஸ் ஸ்டில் தேர். Cristiano Ronaldo and Lionel Messi, and I'm guessing that this is their should be their final tournaments at least to play. I think this might be the final tournament for Cristiano, considering his age and how he performed over the past tournament. This has nothing to do with me liking Lionel Messi in kuda solla. I mean, Cristiano is a great player, no one to deny that. I feel like Portugal is a really good squad, and Fernando Santos World Cup he did an experiment of benching Ronaldo or a game. I think it didn't go exactly up to the plan, but in the end when Portugal came out, it was kind of blamed on Fernando Santos. ஆனா ராபர்டோ மார்டினஸ் என்ன பண்ணாரு, கரண்ட் போர்ச்சுகல் கோச் என்ன பண்ணாருன்னா எல்லா கேமுமே ரொனால்டோவை ஆட விட்டார்.
இட் வாஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. லைக் அவன் நான் வந்து இவனை ஆட வைக்கலன்னா இப்போ திருப்பி என்னையும் அதே மாதிரி சொல்றீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. அண்ட் ரொம்பவே வந்து ஐ திங்க் சம் அதர் பிளேயர் லைக் ஒரு ஜோட்டாவோ இல்ல ஒரு கொன்சாலோ ரமோஸ் இஸ் a really good player. He should have had his chances. அண்ட் அவங்க பிளே பண்ணியிருந்தா ஐ திங்க் இட்ஸ் a brilliant squad with ஜோ ஃபெலிக்ஸ். ஐ நோ he missed the penalty, அதனால தான் தோத்தாங்கன்னு கூட சொல்லலாம். பட் பெனால்டிஸ் எல்லாம் இட் isn't a deciding factor. மெஸ்ஸியை பொறுத்தவரை ஐ ஃபீல் லைக் ஹி ஸ்டில் ஹாஸ் காட் சம்திங் இன் ஹிம். ஏன்னா ஐ வாட்ச் த குரூப் ஸ்டேஜ் கேம்ஸ்ல ஐ திங்க் கோப்பா அமெரிக்கால பிக்கஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட்ல டாப்ல இருக்கிறது இன்னுமே மெஸ்ஸி தான். அந்த பர்டிகுலர் கேம் வர்சஸ் ஈக்குவடார்ல ஹி வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஹி ஷுடன்ட் ஹாவ் பிளேட் தட் கேம். ஆனா அவர் ஒரு முந்திரி கொட்டன் தான் சொல்லணும். நான் போய் விளையாடுறேன்னு போய் நிப்பாரு. இந்த பெரிய பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டா பேச அந்த கோச்சஸ் ரொம்ப தயங்குறாங்க. ஸ்கலானியா இருக்கட்டும், மார்டினஸா இருக்கட்டும், தே நீடட் அந்த கேம்ல அவங்க காமிக்கணும்னு வெயிட் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்டிமேட்லி யுவர் கண்ட்ரி இஸ் த ஒன் தட் இஸ் சஃபரிங். And this is where I have to mention about the retirements of these legends and timely retirements and why it's very important. ஏன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட் முடிச்ச அடுத்த செகண்ட் ரோஹித் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஹி இஸ் பேசிக்கலி சேயிங் my chapter is done. The next people who are coming in, you have next 2 years to groom yourself, to get into the team, to perform, to settle. இதுதான் ரொம்ப முக்கியம் as legends. When you are saying I am done with the game, I will no longer be a liability to the team, நீ எப்போ நீ கரெக்டாக ஸ்டெப் அவுட் பண்றியோ அதுதான் இட்ஸ் ஷோயிங் யுவர் கிளாஸ், யுவர் லெஜண்ட் ஸ்டேட்டஸ். அண்ட் மேபி ஆர்கியூபிளி சில ஃபுட்பாலர்ஸ் மேபி they are past their prime. Ronaldo, Messi, I know a lot of fans would not like to hear it, but it did not அவங்க நேஷனல் டீமுக்கு ஆடும் போது they are obviously coming back from playing in comparatively inferior league, not a lot of competitive games. So புரியுது, அந்த ரஸ்டிக்கா இருக்குது புரியுது. பட் எஸ், ஐ திங்க் when you take the calls in the right time, your team will likely not be affected that much. And you could already see a lot of teams in the Europe who are affected by these transitions. Suddenly ஒரு group of 4-5 players, legendaries, getting retired or stepping out from the game, and all these youngsters coming in, they are finding it hard to play with each other, playing in the system. So I feel like these legends have to make sure they take the responsibility to make sure the next people who come in are all settled and playing well and gelling together. And that's all for sports. And we moved to gaming in the last 6 months of 2024. I'm going to be very quick about this. I have a top 3 games that I played. Number 3 is going to be Tekken 8. நிறைய பேர் Tekken 8 ஆடிருப்பீங்க. You will have all your favorite fighters and characters. Story-ன்னு பார்த்தா it's basically a rinse and repeat, but I just like the way they, அந்த ஸ்டோரி கேரக்டர்ஸ் எப்படி அவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்டென்ஸாக கொண்டு வராங்க. I really enjoyed playing the entire thing. And the second one would be Stella Blade. Stella Blade is it's known for story, நல்ல கருத்து உள்ள plot, played for the plot. And the first one is going to be Final Fantasy VII Rebirth, the sequel to the remake. It's again really great characters, great story, and you could easily spend like 100 hours and you'll not know what happened. So it's such a nice game to play. And I think நான் மென்ஷன் பண்ண 3 கேம்ல 2 is like PS5 exclusive, which goes to show how great PlayStation is doing and how great they are with their exclusives. It's also the reason why I got a PS5. Sukmar also has a PS4. So it's good time for gaming. So thank you guys for watching the video till here, and I hope you liked it. And we aim to make more videos like this, possibly in a bi-weekly or weekly. எந்த அளவுக்கு எங்களால் வந்துட்டு அந்த வீக்லோட மூவிஸ், டிவி ஷோஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த பாப் கல்ச்சர் வேர்ல்ட் எங்களால் கலெக்ட் பண்ணிட்டு உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ வில் ட்ரை ஆர் பெஸ்ட். ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட்ஸ். எப்படி இருந்திருக்கு, என்னெல்லாம் நாங்கள் பேச முடியும், இல்லை வேறு என்னெல்லாம் எங்களால் கவர் பண்ணணும், எல்லாம் ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் லெட் அஸ் நோ. அண்ட் we genuinely believe that ஒரு கம்யூனிட்டி வளரணும்னா நிறைய பேசணும். we need to know what is accessible, என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு இதை பார்த்தான்னு சொல்லிட்டு பார்த்தத கூட்டம் ரொம்ப அதிகம்.
ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறோம். we are going to talk about a lot of things that's happening and if you are like someone who's very busy, like எனக்கு நான் ஒர்க் போயிட்டு வரேன், என்னால் இதெல்லாம் கேட்சப் பண்ண முடியல, ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் எங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ நோ அ ரீகேப் ஆஃப் வாட் ஹேப்பன் திஸ் லாஸ்ட் வீக் அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் எங்களால் கொடுக்க முடியும்னா ஐ ஃபீல் லைக் our சேனல் has done our job. And இதுதான் நான் this is the first step towards it, so your support is very important. So like, share and subscribe, engage with us, talk with us. We will make sure we give out the best content possible. வேற என்ன பண்ணும், எதை பண்ணுமே. ஏதோ So adios.